பழத்தில் இருக்கிற சாரை புழிஞ்சிட்டு சக்கையை தூக்கி போகிற மாதிரி என்னை தூக்கி போட்டலம்மா. இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்குமே. மா ஈய நல்லா ஓட்டு. கூப்பிட்றேனே பாக்குதான்னு பாரு. வந்துட்டியா? நினைச்சேன்டி நீ என்ன பண்ண போறியன்னு. சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிற. அவனை எங்கேயே காணோம். சந்தியா, சந்தியா, ஏன் நீ மட்டும் தனியா வந்திருக்க? சந்தியா, ஹரிசிங்கம்மா. எப்படிம்மா இப்படியெல்லாம் நடிக்கிற? ஏன் முறைக்கிற? ஹரிசிங்க ஆ ஏன்டா தனியா வந்திருக்க? என்னாச்சு? பேசு. விடுமா, என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. கேட்கறனே பேசுறாளா பாரு. நம்ம பேச யாரு கேக்குறாங்க? எவ்வளோ பாடுபட்டோம் இந்த கல்யாணமே வேண்டான்னு. கேட்டா தானே அந்த மனுஷன். நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படியோ ஒரு வேலையை பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு நிம்மதியா படுத்துட்டு இருக்கீங்களாப்பா? ஆனா நான் நிம்மதியே இல்லப்பா. என்னால கவினை மறக்க முடியலப்பா. அவங்க கூட பேசாம என்னால இருக்க முடியலப்பா. அதனாலதான் வந்துட்டேன்ப்பா. அவனை இப்ப நான் பார்க்கத்தான் போறேன். கவின், உன்னால இப்ப என்கிட்ட பேச இருக்க முடியுது. என்னால அப்படி இருக்க முடியலடா. ஃபோனும் பண்ண மாட்டேங்கிற, ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிற. என்னால முடியலடா. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும். யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லடா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாண்டா. நீ மட்டும்தான் வேணும். நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி நான் வருவேன். என்னதான் பண்ணுவானோ, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அக்கா ப்ளீஸ்க்கா விடுக்கா 2 நிமிஷம். அவனோட வாழ்க்கையை கெடுக்காதடி. அவனை எதுக்கு நீ பார்க்கணும்? அக்கா 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேங்க. கவினை பார்க்க கூடாது, உனக்கு அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாதுடி. பார்த்துட்டு போயிடுறேங்க ப்ளீஸ்க்கா. முடியாதுடி. ஏய் ஏய், என்னை தள்ளி விட்டா போற. ஏய், இனிமேல் உன்னை விட மாட்டேன்டி. உன்னை ஏரியில பிடிச்சி கொல்ல போறேன்டி. அக்கா முடிய விடுக்கா. நானும் சொல்லிக்கிட்டேன். ஐயா அம்மா, தள்ளி போற. இரு, உன்னை நான் பாத்துக்கிறேன். ஹலோ, என்னாச்சு? அவன் ஃபோட்டோ அமுச்சு விட்றேன், கௌதம் பார்த்துக்குவான். நீ கவலைப்படாத. அவளுடைய ஃபோனே கவினுக்கு போகக்கூடாதுக்கா. அதெல்லாம் கவினுக்கு ஃபோன் வராது மாதிரி பிளாக்ல போட்டாச்சு. அப்படின்னா சரிக்கா. அக்கா அவளை விட்டுறாதக்கா. என்னையவே தள்ளி விட்டு ஓடிட்டா. நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. இவன் எங்கே இருப்பான்னு தெரியலையே. ஓகே.
தெரியலையே. இவன் யாருன்னு தெரியலையே. என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் எடுறா. என்னடா சொல்ற? ச்சே, அவளை விட்டுறாதடா. அவ இங்க வரக்கூடாது. ஐயோ, போக முடியலையே. அம்மா, அம்மா, அம்மா. ஐயோம்மா. ஐயோ அம்மா, முடியலையே. அம்மா, அப்பா. சந்தியா என்ன பண்ணுது? தூங்குதா? என்னது சந்தியா வந்துதா? ஆமா, வீட்டில் தான் இருந்தேன், வரவே இல்லையே. பேக் எடுத்துக்கிட்டு வந்தா. பேகத்தோட இங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு சும்மா தான் வந்தா. வீட்டுக்கு வர்றது எங்கே போனா? ஹரிஸ் கூட வரலையா? ஆஹா, வரல. வேண்டான்னு சொன்னால் கேட்டியே நீயே. அக்கா அம்மாவனை காப்பாற்றணும்னா அவளுக்கு விருப்பமே இல்லாமல் பண்ணி வச்சா இப்போ நாம் தான் அனுபவிக்கிறோம். வீட்டுக்கு வராமல் எங்கே போயிருப்பா?
சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எங்கே தான் போயிருப்பாரு தெரியலையே. ஐயோ போக முடியல. ஏம்மா என்னம்மாச்சு இவ்வளோ வேகமாக ஓடி வரீங்க? என்னாச்சு? யாருன்னே தெரியலண்ணா, என்னை ஒருத்தர் துரத்திட்டு வரானா. யாருமா தோத்துறாங்க? இல்லைண்ணா, நான் கவினை பார்க்க வந்தேன். ஆனால் அவனை கண்ணிலே பார்க்கலண்ணா. அவனை பார்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறானா. எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், எனக்கு எதுவுமே தெரியலண்ணா. பார்த்தா சொல்லுண்ணா. பார்த்தா சொல்கிறேம்மா. நான் வேணா கால் பண்ண ட்ரை பண்ணுறேம்மா. கண்டிப்பாக சொல்லுண்ணா. அவனை தேடி நீங்கள் வந்திருக்கணும் சொல்லுண்ணா. நான் வேணா கொண்டு வந்து விட்டுட்டோம்மா. இல்லைண்ணா வேண்டாம், நான் வீட்டுக்கு சரிம்மா தான் போறேன். பார்த்து போ.